பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் ஒருமித்து இருந்த ஒரு இடத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். So this is one place where all three members of the Trinity were present. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தாலும் கூட அவர் இந்த யோர்தானில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். Even though Jesus Christ was so great, he still took baptism in the River Jordan. அவர் ஏன் அந்த பாப்டிசம் பெற்றுக்கொண்டார்? Why did he take the baptism there? தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார் அந்த இடத்துல. To fulfill the righteous requirement of the law. இந்த இடத்துல யாராவது ஞானஸ்நானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டும் ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால் இந்த இடத்துல யோர்தான் நதி நமக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் லெசனை கற்றுக் கொடுக்குது? ஞானஸ்நானம் பெறுவதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். So what spiritual lesson can we learn from the Jordan River here? If any of us have accepted Jesus Christ, it's important that we take the step to take baptism. So அப்ப இந்த யோர்தான் நதியிலிருந்து இந்த 5 லெசன் நம்ம படிச்சிருக்கோம். So we have learned 5 lessons from the River Jordan. So இப்ப இந்த யோர்தான் நதி எங்க உருவாகுது? அதோட origin எங்க அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். Let's see where the Jordan River originates from. நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரவேலுடைய வடக்கு எல்லையில எர்மோன் மலை இருக்குது. We all know that in the northern region of Israel, the Mount Hermon is there. இந்த எர்மோன் மலையுடைய ஹைட் என்ன தெரியுமா? Does anyone know the height of Mount Hermon? 9232 feet. 9232 feet. கடல் மட்டத்துல இருந்து above sea level, கடல் மட்டத்துல இருந்து அவ்வளவு ஹைட்ல இருக்குது. It's that tall above sea level. அநேகமான நேரங்களில் பனி படர்ந்த ஒரு மலை. It's a mountain that is filled with snow a lot of the time. So சங்கீதத்துல கூட நம்ம இந்த மலையை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? அந்த எர்மோன் மலையை குறித்து. We read about Mount Hermon in the Psalms. சங்கீதம் 133 1-3 இப்படியாக சொல்கிறது. Psalms 133 1 and 3. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். How good and pleasant is it when God's people live together in unity. It is as if the dew of Hermon was falling on Mount Zion, for there the Lord bestows his blessing, even life evermore. சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாக இருக்கிறது. How good and pleasant is it when God's people live together in unity. பிரிந்திருக்கிறது அழகில்லை. It's not good to be separated. இப்ப நம்மள சபையில எல்லாரும் எங்கெங்க இருந்தோ வந்து நம்ம இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம். We see all of us have come from different places to gather here today. ஒரே சிந்தையோட ஒரே ஆவியோட தேவனை நாம தொழுது கொள்ளும்போது அந்த இடத்துல ரபஷக்கரதியாந்தரதிகாரவ கர்த்தர் பிரியப்படுகிறார். When we gather in one spirit and in one unity and praise God, then God will be pleased. அது ஆண்டவருடைய ஐஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குதாம். And that thing will be very beautiful in the eyes of God. அத கடவுள் எதுக்கு ஒப்பா சொல்றாருன்னா எர்மோன் மலையின் மேல இறங்குகிற பனிக்கு அதை ஒப்பாக சொல்லுகிறார். And what does God compare it to? He compares it to the dew of Mount Hermon.